ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் வி விலாக்ஸ். ஏன்னா உங்க ஸ்டுடியோல இத்தனை அனிமி போஸ்டர் வச்சிருக்கீங்க, ஆனா ஒரு அனிமி கூட ரிவ்யூ பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு அனிமி கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் அனிமியோட வந்திருக்கோம். ஆமாங்க, காட்சியா குட்டா. ஒரு நல்ல அனிமி எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. அனிமியை பொறுத்த வரைக்கும் மாங்கா ரிலீஸ் ஆகும், மாங்கால இருந்து அனிமி வருங்க. நீங்க அந்த ஸ்டோரி ரைட்டர், ஸ்கிரீன் ரைட்டர்னு சொல்லுவாங்க, அவரோட முந்தைய படைப்புகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே இவர் நல்ல ரைட்டரா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பாக்குற காட்சியா குட்டோட ஸ்கிரீன் ரைட்டர் ஹிரோஷி சேகோ. இவரோட நல்ல படைப்புகள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூஜுட்சு கைசன், அட்டாக் ஆன் தி டைட்டன்ஸா இருக்கட்டும், சரிங்க, செயின்சா மேன், இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த வரிசையில இதுவும் கண்டிப்பா வருங்க. கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு உலகம் இருக்கு. அந்த மேல் உலகத்துல பணக்காரங்க ஏழைங்கன்னு இருக்காங்க. ஏழைங்க இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோ ரூடோ, அவர் பேர் ரூடோங்க, அவர் இருக்காரு. பணக்காரங்க கொட்டுற குப்பையில இருந்து சில பொருட்களை எடுத்து அவரோட வீட்டுல வச்சுக்கிறது அவரோட ஹாபியாவே வச்சிருக்காரு. செய்யாத ஒரு தவறுக்கு இவங்க ஹீரோவை வந்து கீழ் உலகத்துக்கு தள்ளி விட்டுறாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும், மேல் உலகத்தை பொறுத்த வரைக்கும் கீழ் உலகத்துக்கு தள்ளி விடுறதுதான் ஒரு பெரிய தண்டனையா நினைக்கிறாங்க. இவர் தள்ளி விட்டுறாங்க. கீழே போய் பார்த்தாதான் தெரியுது இவங்க கொட்டுற குப்பைகளால மட்டுமே இந்த உலகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியே வர்ற மான்சர்ஸ் கிட்ட இருந்து மாட்டிக்கிறாரு. அப்போ ஒரு ஒரு கேங் காப்பாத்துது, அதுதான் கிளீனர்ஸ், நல்லவங்க. கீழே இருக்கிற உலகத்துல இருக்கிற நல்லவங்க அவங்க இவரை காப்பாத்துறாங்க. கீழே இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு பவர் இருக்கு. கீழேயும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. நல்லவங்க கிட்ட போய் இவர் சேர்ந்துடுறாரு. இது எப்படி, இந்த பவர் எப்படி இருக்கும், இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றதெல்லாம் அவங்க கத்துக் கொடுக்குறாங்க. இவரும் கத்துக்கிறாரு. இவருக்கு ஸ்பெஷலா பவர் இருக்குன்றது அப்பதான் எல்லாருக்குமே தெரிய வருதுங்க. அதுவே ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. இவர் தொடர்றது எல்லாமே அவருக்கு பவரா மாறிடுதுங்க. கெட்டவங்க இவரை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கெட்டவங்களை தாண்டி, கெட்டவங்களை ரைடர்ஸ் சொல்றோம், அவங்கள தாண்டி இவர் அவங்க அப்பாவை யார் கொன்னாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதா இப்ப வரைக்கும் ஒரு ஆக்ஷனா போய்கிட்டு இருக்கு. கதை ஃபுல்லாவே வெறும் ஆக்ஷன் நிரம்பி வலியுதுன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளவு ஃபைட்டே இருக்கு. ஆனா எதுவுமே போர் அடிக்கலைங்க. 20 எபிசோடு இருக்கு. 20மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் போகுது. ஒரு ஆக்ஷன் அனிமி நான் பார்க்கணும், விறுவிறுப்பா இருக்கணும், எனக்கு போரே அடிக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காட்சியா குட்டா பாருங்க. கிரன்ச்சி ரோல்லையும் அமேசான் பிரைம்லயும் இப்போ போயிட்டு இருக்கு, ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.